காலத்தில் ஒத்த காலம் தானே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போனோம். அங்கே போய் 12 மணிக்கு உள்ளே போனாலும் 12 மணி ஜெபத்தை ஆரம்பிக்க மாட்டேன். 12 மணி எப்போ தான் வரும்னு பார்ப்பேன். ஏன்னா கல்லறையிலேருந்து ஆவி வரட்டுமே. எல்லா ஊழியக்காரர்களும் 12 மணிக்கு ஊழியர் செஞ்சு ஓடிடுவானுவான். இல்லைனா அவனுக்கு கூட்டத்தில் ஒரு 15 பெண்களும் 15 ஆண்களும் இருக்கணும். பேவரட்டுக்கு சோத்திரம் சொல்லுது. நாங்கள் அப்படி இல்லை, சிங்கிள் மேன். அங்கே போனோம். 12 மணி ஆகிற வேலை வரும்போது அங்கே ஸ்மெல்லாம் வீடெல்லாம் பரவியாச்சு. கொஞ்சம் அதிகமாக கூட சாம்பிராணி வாடை கூட. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னேன். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வீடை சுற்றுறேன். புதைச்சா கல்லறை எங்கே கிடக்குன்னு கேட்டேன். அது வீட்டுக்கு பின்னாடி தான் கிடக்கு. யாரும் வெளியே வரக்கூடாது. என் மனையோட சொன்னேன், நீ பாட்டு பாடிட்டே ஏறி முழங்காலாம் பாட்டு பாடிக்கிட்டே ஏறி, பாடம் நிறுத்த என்ன நடந்தாலும் பாடம் நிறுத்தப்படாது. நான் ஒரு சொம்பு தண்ணியை அடிச்சுட்டு நேரம் போனேன் கல்லறைக்கு. கல்லறையில் போய் கல்லறைக்கு மேலே வலது காலை எடுத்து வைன்னு சொன்னார். நான் வச்சேன். எவனா வைப்பானா? 12 மணிக்கு நாய் கூனாலே எல்லாருக்கும் வாந்தி பேதி வரும். அவன் வீட்டில் போய் அவன் கல்லறையில் அவனுக்கு அம்மா கல்லறையில் காலை வச்சுட்டு சாத்தானி உன்னை சுட்டரிக்கிறேன்னு சொல்லி அதை எரித்து சாம்பலாக்கி விட்டுட்டு ஆண்டருக்கு கிருபை தான். அதுக்கப்புறம் வந்தேன். இங்கே வருமா ஸ்மெல்லிங் நிலம் வச்சு ஷீ இஸ் ஆல் ரைட். அவளால் படுக்க முடியாது, அவளால் மூச்சு விட முடியாது, அவளால் சுவாசம் விட முடியாது. சித்து போகிற ஸ்திரீ மாதிரி கிடக்கிறா. இப்போ ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தாச்சு. சாத்தான் வெளியே போனா நமக்கு என்ன பலம் வரும்? தேவ பலன் வரும். அவர் என்ன சொல்லுகிறார்? பலவீனத்தினுடைய ஆவியை பிடுங்கி எறிந்து பலனுள்ள ஆவியை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவர். அது பலனுள்ள ஆவியினால் பரிசுத்த ஆவி, ஞானமுள்ள ஆவி, புத்தியுள்ள ஆவி, உன்னை நடத்தக்கூடிய ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்ல. அந்தி கிறிஸ்து தான் பலவீனம். தேவன் வந்தா பலன், புத்தி, பவர், சித்தி, புத்தி, ஞானம், அறிவு. நான் அந்த காணிக்கப்பட்டியில் ஒரு சொம்பு தண்ணியை வச்சு இல்லை ஒரு பெரிய அண்டாவில் தண்ணி வச்சுருக்கேன்னு வைங்களேன். தண்ணி வச்சுருக்கிறேன், பக்கத்தில் கப்பு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குட்டி பாஸ்டர்கிட்ட நான் சொல்லுவேன், பிரதர் தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொல்லுவேன். எப்படி குடிப்பீங்க பிரதர்? ஆமாம், உங்கள்கிட்ட தான். உங்களை குட்டி பாஸ்டர் ஆகியாச்சு. எப்போ என்ன போட்டு தள்ள எழும்புறீங்களோன்னு சொல்ல முடியாது. இது 2வது பட்சம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, பக்கத்தில் ஒரு கப் இருக்குது. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது. அப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? உங்கள் கண் முன்னாடி தண்ணி இருக்குது, கப் இருக்குது, என்ன செய்வீங்க? எப்படி? தண்ணியை எடுத்து கப்பில் ஊற்றி எடுக்கிறது ஒன்று வேணுமே. தண்ணி எப்படி எடுத்து ஊற்ற முடியும்? கை உண்டா ஊற்ற முடியும்? சொல்லுங்கள். தண்ணி கப்பெடுத்து கப்பில் ஊற்றி குடிப்பீங்க. இது ஞானம் இல்லையா? இல்லை தண்ணி இருக்குது, சிலன்னு பயங்கர தாகமாக இருக்கும், நாக்கு வறண்டும், ஆனாலும் தண்ணி குடிக்க தோணாது. அது அந்த கிறிஸ்து குடிக்க விட மாட்டான். அடுத்து தண்ணி கெட்டு போகாமல் என்ன செய்யணும்? தண்ணி இருக்குன்னு அப்படியே அந்த அண்டாவதுக்கு அப்படியே வாயில் விடக்கூடாது. ஏன்னா பிறருக்கும் குடிக்கணும். அவ என்ன செய்யணும்? இன்னொரு கப் எடுத்து அந்த கப்பெடுத்து இந்த கப்பில் ஊற்றி நம்ம குடிக்கும்போது ஒரு சொட்டு கூட அதில் கீழே விழாமல் விலகி நின்று குடிக்கிறது ஞானம். இதுதான் பரிசுத்த ஆவி. சிலவன் அப்படி தண்ணி கிடச்சின்னு மாக்குன்னு எடுத்து குடிச்சிடுவான். இல்லை எச்சி கப்பில் எடுத்து அப்படியே வச்சு குடிச்சிட்டு அப்படியே கப்பாக வச்சுட்டு போவான். கப்பை எடுத்து இப்படி குடிக்கக்கூடாது, விட்டு குடிக்கணும். அதே கப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணணும். உங்கள் லிப்டிக்கு இன்னொரு ஆளுக்கு போயிடும். சரியா? இதுதான் பரிசுத்த ஆவியும் மற்ற ஆவிகளும் வித்தியாசம். 2 ஆவி இந்த தேசத்தில் உண்டு. 2 விதமான அபிஷேகம் உண்டு, 2 விதமான வல்லமை உண்டு, 2 விதமான அக்னி உண்டு, 2 தேவன் உண்டு. ஒன்று மெய்யான தேவன், ஒன்று பொய்யான தேவன். இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து அவர் சொல்வார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தம் உள்ளவன், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். அப்படி தானே சொல்கிறாரு. நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். ஆனால் அவங்களுக்கு பரிசுத்த அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பாஸ்டருக்கு பேண்ட் சட்டை அவுத்து பாட்டினா நிறைய நூல் இருக்கும் இடுப்பில். நூல் மந்திரவாத நூலும் தாயத்தையும் இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்கும். வேணாம், நீங்கள் ஒரு நாள் பரிசோதித்து பாருங்கள். கன்னியாகுமரி மாடலில் உள்ள பாஸ்டர் எல்லாம் ஒன்று பரிசோதிச்சு பாருங்கள்.
கன்னியாகுமரி மாவட்ட பாஸ்டர் பதிச்சிருப்பாருங்க. அதேன்னு ஒரு முறை நான் கன்னியாகுமரி மாவட்ட பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா சுவிசேஷம் தானே சொல்கிறாங்க நின்றுட்டு. அப்போ நாங்கள் அழகிய மண்டபத்தில் ஒரு முறை ஒரு உபவாச கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினோம். அது 3 மாதம் 3 உபவாச கூட்டம். 4வது உபவாசம் கிறிஸ்மஸ் டைமில் நற்செய்தி கூட்டம். மண்டபத்தை புக் பண்ணி போஸ்டர் எல்லாம் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் ஃப்ரண்ட் பேஜில் போஸ்டரும் போட்டு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போஸ்டரும் ஓட்டி ஒருத்தங்கில் அடியும் வாங்கிட்டு நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மொத்தம் 7 பேர் வருவான். 7 பேர் வருவான்னு. என்ன ஆண்டவர், மொத்தம் 7 பேர்? நம்ம சபையிலேயே இந்த ஃப்ளோர் நிறையும் கீழே நிறையும். அக்காலத்தில் உபதேசம் கடுமையான பிறகு எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டணும். அன்னைக்கும் கடுமை தான், இன்னைக்கும் கடுமை தான். அப்போ 7 பேர் தான் வருவணுமா? என்ன ஆண்டவர், நான் ஃப்ரண்ட் பேஜில் விளம்பரம் கொடுத்துருக்குறேன், உபவாச கூட்டம் நற்செய்தி கூட்டம் நடக்குன்னு. அதே 2-3 லட்சம் ரூபா ஆயிரும். அந்த காலத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் ஒட்டியாச்சு. ஒரு 5 லட்சம் பிரதிகள் வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு புக்கு கொடுத்தாச்சு. அப்போ அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க எல்லாம் உபவாச கூட்டத்துக்கு வரணுமே. சிட்டியில் வர தானே போட்டிருக்கோம், மாவட்டத்துக்கு சென்ற மையமாக போட்டிருக்கிறோம். மழை வெயில் ஒன்றும் அறிய வேண்டாம், 7 பேர் தான் வருவணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், 7 பேர் தான் வருவணும், 7 பேர் தான் வருவணும், 7 பேர் தான் வருவணுன்னா எனக்கு எரிச்சலும் கோபம் ஆண்டவர் மேலே வருது. எதுக்கு இவ்வளோ பணம், எதுக்கு இவ்வளோ வீணான செலவுகள்? உடனே சொல்கிறாரு, குமரி மாவட்டத்தில் இருக்கிற 3 பெரிய ஊழியக்காரர்கள் உனக்கு விரோதமாய் மந்திரம் கட்ட முடியாது என்று தெரிந்து விசுவாசிகள் பேரில் கட்டிட்டாங்க. அதனால் அவளை யாரும் வர மாட்டேன். நான் போவாங்க ஆண்டவரே. அதெல்லாம் அவங்களும் நல்ல பெரிய ஊழியக்காரங்க. நீர் சொன்னால் நான் ஒத்துக்கிட மாட்டேன்னு இப்படியே கேட்குறேன். நீர் சொன்னால் ஒத்துக்கிட மாட்டேன். ஏன்னா ஒரு தகப்பன் மகன் பேசும் மாதிரி பேசுவோம். அப்படியா, விசுவாசம் உனக்கு இல்லையா? அப்போ நீ ஒன்று பண்ணு, உன்னை கேமராவையும் தூக்கிட்டு 2 பாக்ஸையும் தூக்கி ஆம்பிளிஃபையரையும் தூக்கிட்டு அங்கே போய் எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோ. அதில் நீ இப்போ நான் சொல்லியிருக்கிற 3 மந்திரவாதிகளில் ஒரு மந்திரவாதி அங்கே வருவான் என்னன்னார். 3 பலத்த ஊழியக்காரர்கள், அதில் ஒரு மந்திரவாதி ஊழியக்காரன் இன்றைக்கி அங்கே வருவான். நீ போ. அடுத்து நாளைக்கு கூட்டம் 7 பேர் தவிர, அதை புதிதாக 7 பேரை தவிர ஒருத்தனும் வரமாட்டான். இதான் சொன்னார், 7 பேர்னு சொன்னார். நாங்கள் போகிறோம். உடனே ஆம்பிளிஃபையர் எடுத்து, யாருக்குமே மண்டபத்தில் எல்லாம் பிக்சடு தான் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டப்போ ஜாஸ்திக்கு வேண்டி ஆம்பிளிஃபையர் மைக்கெல்லாம் எடுத்து வண்டியில் தூக்கி போட்டு நானும் என் மனைவி அங்கே போகிறோம். நான் எல்லாம் ஆம்பிளிஃபையர்லாம் செக் பண்ணுறேன், செய்கிறதுலாம் செக் பண்ணி ரயிலெல்லாம் கொடுத்து பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா குண்டர்களோட ஆண்டவர் சொன்ன அதே 3ல் ஒரு ஊழியக்காரன் அங்கே வந்தாச்சு. வந்தது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வண்டி வந்து மண்டபத்துக்குள்ளே பிரவேசிச்சாச்சு. டப்பு ஷாப்பு போட்டு நாங்கள் எல்லாம் இறங்கியாச்சு. என் மனைவி செல்ஃபோனில் பேசி நிற்கிற வாசலில். இவளையும் தாண்டி உள்ளே வந்தாச்சு. இவளையும் தாண்டி பிஸ்ஸுன்னு உள்ள வந்தாச்சு. நான் ஸ்டேஜில் நின்றுட்டு இந்த பொசிஷனில் நிற்கிறேன். அவன் அங்கே வந்தாச்சு, எனக்கு தெரியாது. திரும்பி பாருன்னு சொன்னார். நான் திரும்பி பார்த்தேன், வந்து நிற்கிறான். நான் நம்பின ஒரு ஊழியக்காரன் குண்டர்களோடு நிற்கிறான். அப்படியே என்னுடைய பார்வை கர்த்தருடைய பார்வையாக மாறியது. வலது கால வச்சவன் அப்படியே வலது கால எடுத்து பின்னாடி எடுத்து அப்படியே பின்னாடி நடந்து ஓடியே போயிட்டான். உற்சாகமாக கையை தட்டுங்க, அவன் நாவல்காரன். ஆனால் எந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் அறியணும், என்கிட்ட வரணும். இவங்கள தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விடயங்க ஓடியே போயிட்டான். என்றால் பயம், அதை வைத்தது ஆண்டவர். அவன் ஏதோ கொண்டு போட வந்தான், போயிட்டான். என் மனைவியை தாண்டி வந்துட்டான். எப்படி வந்தானா அப்படியே போயிட்டான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாளை பாரு எத்தனை பேர் வரணும்னு பாருன்னு சொன்னேன். மறுநாளைக்கு உபவாச கூட்ட ஆரம்பம். கரெக்டாக 7 பேர்.
நம்ம ரொம்ப நெருக்கமான விசுவாசிகள் ஏற்கனவே வார விசுவாசிகளை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஸ்பெஷல் ஆள் 7 பேர் வந்திருக்காங்க. அப்போது இவ்வளோ மாவட்டம் முழுதும் போஸ்ட்ரு நாளிதழில் தினத்தந்தியிலையோ மலர்லையோ 2-3 பேப்பரில் கொடுத்துருக்கேன் விளம்பரம். புத்தகம் படித்த ஒருத்தம் வர மாட்டானே, வெறும் 7 பேர். எனக்கு என்ன கட்ட முடியாது, உங்களை கட்டலாம். இப்போ சவாலுடைய யாருக்குனே 1000 முறை சவாலிட்ட மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற 1000 மந்திரவாதிகள், 2000 மந்திரவாதிகள், 3000 மந்திரவாதிகள் சைனாவிலுண்டோ, ரஷ்யாவிலுண்டோ, இந்தியாவிலுண்டோ, மலையில் இருந்தோ, மலை காணிகள் இருந்தோ கொண்டு வந்து என்ன கட்டி பாருங்கடா, முடிஞ்சா கட்டி பாருங்கடா. இதே மாதிரி தான் 1000 முறை சொல்லியாச்சு. ஒருதன் என்ன கட்டி போட முடியலை. சும்மா இருக்கிற மந்திரவாதிகளை நோண்டி பார்க்குறேன்ல, முடிஞ்சா கட்டிப்பாரு. என்னிடத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ உனக்கு புரியும். ஓப்பன் மைக்கில் எத்தனை முறை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 பெரிய ஊழியர்களையும் கேட்குறேன், முடிஞ்சா என்ன கட்டி பாருங்கடா நான் கேட்குறேன். முடியாது, ஆனால் உங்களை எல்லாம் கட்டலாம். ஆனால் உங்களை எல்லாம் எனக்கு எதிராக திருப்பலாம், அதை செய்யலாம். அதான் அந்த கிறிஸ்துவ. அடுத்து 2வது வாச கூட்டம். அப்போது சொன்னார், அந்த மந்திரவாதத்தினுடைய எஃபெக்ட் கொஞ்ச நாள் நிற்கும், அதனால் 14 பேர் வருவாங்கன்னு. 2வது கூட்டத்தில் ஸ்பெஷல் ஆள் 14 பேர் தான், புதுசாக வந்து 14 பேர். 3வது கூட்டம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அவங்களே இந்த மாவட்டத்தை வச்சுக்கிடட்டும், மந்திரவாத பயவல்கிட்ட எல்லாம் இந்த ஊழியம் இருக்கட்டும், நான் விலகி போகிறேன்னு அன்னையிலிருந்து உபவாச கூட்டத்தை நிறுத்தினேன். எந்த மண்டபத்தையும் புக் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க 3 பேர் ஆளட்டுன்னாச்சு. ஒருத்தன் காய் கொடுத்து இப்படி வச்சுட்டு வருவான், அவன் அந்நியவாச கேளுங்க, அதில் உண்மையான அந்நியவாசம் இருக்கானு இருக்காங்களே சொல்லட்டும். 2 பேரும் அந்நியவாச பேசி பார்ப்போம் இருக்கா. கேட்குறவங்களுக்கு மதி வேண்டாமா? அவன் பேசும்போது பாம்பு கூவுதா இல்லையான்னு பாருங்க. அதான் அந்நியவாச. மைக்கில் அந்நியவாச பேச ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இல்லை நானே அதை செஞ்சுருப்பேன். நானும் மயக்க படித்து வெளியில் 4 பாக்ஸியம் வச்சு ரோட்டில் மக்கள் கேட்குற அளவுக்கு அந்நியவாச பேசலாம்ல. வேதத்துக்கு கட்டுப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சபையில் அந்நியவாசை பேசாதிருப்பாயாக. அதை பின்பற்றுகிறார் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊழியக்காரன், நான் ஒருத்தன் தான். எல்லாரும் அந்நியவாசை பேசுனா மக்களுக்கு சந்தோஷம். அவன் பேசும்போது நீங்களும் பேசுவீங்க. கதா அபிஜான் என்னையா கூக்குரல்ல கேட்கும். இப்போ பாரு, பட்டையில வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை பட்டயமாக அக்கினியாக உங்களை குத்தி கிழிக்கிறது. பாவம் செய்கிறவன் இனி அதை யோசிப்பான், பாவம் செஞ்சவன் விடுறதுக்கு யோசிப்பான், என்ன வழி பரலோகத்து போறதுக்கு அதை சிந்திப்பான். அவங்க அந்நிய பாஷையில் ஐஸ் மாதிரி கரைஞ்சி கிச்சு 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 கிச்சுன்னு அந்நிய பாஷை. சிலவன் கையடிப்பான், 2 இருக்க பக்கத்தில் போய் விழும். பரிசுத்தாவே என்ன இதுக்கு டிஸ்கோ அடக்க வந்தார். யோசிக்கணும், எது அந்நிய பாஷை? சபையில் பேசக்கூடாதுன்னா சபையில் தான் பேசுவான். சபையில் அந்நிய பாஷை பேசுகிற எந்த ஊழியக்காரனும் கள்ள ஊழியக்காரன், அந்தி கிறிஸ்து வேலை செய்கிறவன். ஏசு கிறிஸ்துக்கல்ல. வசனத்தை பின்பற்றாதவன் ஒருவன் தேவனுக்குரியவன் அல்ல. பக்தி விருத்திக்கு கொடுக்கப்பட்ட தனி அறையில் நீ ஆண்டவரிடத்தில் பேசு. இப்போ எங்கிட்ட பேசிட்டு தான் இருப்பார் அந்நிய பாஷையில். தமிழில் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் தேவைப்படியாது. அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு சொல்லுவார், அது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதான் மையல் அந்நிய பாஷை. இன்னொருத்தன் என் கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிக்க வரான். இந்த கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிக்க வரான். ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெயிண்டரு. என்ன கேட்குறான், அவன் அறிமுகம் தெரியாது. ஒருவர் ஏற்பாடோட 2007 6-7 அவர் பெயிண்ட் அடிக்க வராரு. ஏற்கனவே அந்த 3வது ஊழியக்காரனை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அவன் பாம்பை கும்பிடுறவன் ஆகணும். முதலாக நான் தான் சொன்னேன். மார்த்தாண்டங்காரன் பாம்பை கும்பிடுறவன், பாம்பு அக்கனே அவன்கிட்ட என் புத்தகத்தை திருடி என் புத்தகத்தை பிரசங்கம் பண்ணுவான். நகை தீட்டல்ல ஆசீர்வாதம் பத்திரிகையில் எழுதினேன். அன்னையிலேருந்து அவன் மோதிரம் போட ஆரம்பித்தான். நிறைய ஊழியக்காரங்க போட அளவு அழகான ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். நகை ஆசீர்வாதம், சாபம் அல்ல. பாவம் செய்தவனுக்கு தான் அது சாபம். கர்வாரி மரத்தின் நடையில் மண்ணுக்கடியில் யாக்கோபு புதைத்து போட்ட நகைகளை திரும்ப வந்து எடுப்பதற்காக வேண்டானா வீசி எறிஞ்சிருப்பான்.
ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பக்தி விருத்தியாக போகணும். நகையெல்லாம் போட்டுவிட்டு அப்படி சிங்குன்னு வரப்படாது. அதான் சத்தியம். அடுத்து நகையை வைத்து ஒரு விக்கிரத்தை செஞ்சான். ஆரோன் ஒரு காளையை செஞ்சான். இது தெய்வம்னு சொன்னாங்க. மோசே வந்தான், அந்த காளையை சுட்டான், பொடிபடி ஆக்கினான். மாட்டுக்கு தவிடு கலக்கிற மாதிரி தண்ணியில் போட்டு கலக்கினான். எவன் எல்லாம் விக்கிரத்தை சுமந்தானா குடிடான், என்ன குடிச்சானுவான். மாடு நக்கிற மாதிரி நக்கி நக்கி குடிச்சான். உடனே மோசே அடுத்த கட்டளை, ஒருவருக்கு ஒரு பட்டை எடுங்கடா. 2 பேர் எடுத்தான், மாறி மாறி வெட்டுங்கடான்னு ஏறக்குறைய 3000 முறை கொண்டு குவித்தான். இதுவல்லவா பிரமாணம், இதுவல்லவா கட்டளை, இப்படித்தான் சுவிசேஷம் இருக்க வேண்டும். விக்கிரத்தை கும்பிட்டா கொன்று ஓடுவேன் என்று சொல்லி தீர்ப்பெழுதின மோசை. இன்னும் உங்களுக்கு தான், நீங்களும் விக்கிரகத்தை கும்பிட்டா கொண்டு போடுவோம். இங்கே விக்கிரகத்தை அவன் தெய்வமாக வச்சு உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, அவன் பின்னாடி 1000 பேர் ஒரு சபையை கட்டின. 2 சபை, 2 ஆராதனை, 3 ஆராதனை, 4 ஆராதனை. உனக்கு 40,000 பேர் ஒரு நாள் கூடுறாங்க. 40 காணிக்கை என்னடா? 40 தசமாக எங்கடா எடுத்து வச்சு என்ன பண்ற? என்ன மாதிரி ஜீவாளி தொலைக்காட்சி நடத்துறியா கோடிக்கணக்கில் கொடுத்து? இல்லை. புதுசு புதுசாக சர்ச்சு கட்டுறியா? இல்லை. இருக்கிற ஒரு சர்ச்சு கூட்டிகிட்டு போயிடணுமே. ஒரு வருஷனுடைய காணிக்கையில் இன்னொரு சர்ச்சு கட்டு, இன்னொரு சர்ச்சு கட்டு, இன்னொரு சர்ச்சை கட்டு. தஞ்சாவூர் போ, புதுக்கோட்டை போ, அந்தியூர் போ, ஈரோடு போ, விற்கிற தோப்புல எல்லாம் நீங்களும் சர்ச்சைகளை கட்டுவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கட்டாத கோமாளிகள், காணிக்கை சுரண்டி பிழைக்கிறவர்கள், கொள்ளையர்கள், ஆந்தி கிறிஸ்துவின் கூட்டங்கள். இதான் உண்மை, இதான் சத்தியம். மறக்க முடியுமா? நீங்கள் 15 பேர் 20 பேர் வரீங்க ஞாயிற்றுக்கிழமை. இதை வச்செல்லாம் சர்ச்சு கட்ட முடியாது. நீங்கள் தர காணிக்கை வச்சு இறைச்சிக்கு மீனுக்கு தான் ஆகும். ஆனால் நானும் கட்டி இருக்கிறேனே, கட்ட வச்சிருக்காருல, அது இன்னொரு கிருபை. உங்களை நம்பி இல்லை. இவ்வளோ பெரிய காணிக்கை வாங்கிட்டு அவனுடைய ஆலயத்தில் ஒரு பல்பு போனால் உங்கள்கிட்ட திரும்ப காணிப்பாங்க.